வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா கோலாகல தொடக்கம். 45 நாட்கள் நடைபெறும் ஆன்மீக விழாவில் உலகம் முழுவதும் இருந்து 35 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. கும்பமேளா விழாவை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் நள்ளிரவு முதலே குவிய தொடங்கிய லட்சக்கணக்கான பக்தர்கள். சாறை சாறையாக அணிவகுத்து வந்த திரளான பொதுமக்கள். மகா கும்பமேளாவை முன்னிட்டு திருவேணி சங்கம் பகுதியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் புனித நீராடிய பக்தர்கள். கைகளில் ஆரத்தி எடுத்து பக்தியுடன் வழிபாடு. கும்பமேளாவை முன்னிட்டு ஒரே நேரத்தில் 1 கோடி பக்தர்கள் தங்கும் வகையில் 1,60,000 கூடாரங்கள் தயார். 45,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வகையில் ஏற்பாடு. நாடு முழுவதும் போகி பண்டிகை இன்று கோலாகலம். பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து பொதுமக்கள் உற்சாகம். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட போகி பண்டிகை. புதுச்சேரியில் மேளதாளத்துடன் பழைய பொருட்களை எரித்து கொண்டாட்டம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 3வது நாளாக அலைமோதிய கூட்டம். மினி பேருந்துகள், பேட்டரி வாகனங்கள் போதிய அளவு இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏடிஎம்கள் முறையாக செயல்படாததால் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்த அவலம். கழிவறைகளை முறையாக பராமரிக்கப்படாததால் முகம் சுளித்தபடி சென்ற பயணிகள். போக்குவரத்து நெரிசலின்றி காணப்பட்ட ஜிஎஸ்டி சாலை 2 நாட்களாக வாகன நெரிசலில் சிக்கி தவித்த நிலையில் வெறிச்சோடியது. சென்னையில் 1000 விளக்கு, எழும்பூர், சென்ட்ரல், புரசைவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் மிதமான மழை. அண்ணா சாலை, வேளச்சேரி, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
அயலக தமிழர்களுக்கு தமிழ் மொழி, தமிழ் கலைகளை கற்றுக் கொடுக்க 10 கோடி ரூபாயில் புதிய திட்டம். 100 ஆசிரியர்கள் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என முதலமைச்சர் அறிவிப்பு. அயலக தமிழர்களோட குழந்தைகள் நமது தாய்மொழியை கற்க தமிழ் இணைய கல்விக் கழகம் வழியா தமிழ் சங்கங்களோட இணைஞ்சு தமிழ் கற்றுக் கொடுக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டி இல்லை. சென்னையில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அண்ணாமலை அறிவிப்பு. பாஜக தேர்தலை புறக்கணிக்கவில்லை, திமுகவை புறக்கணித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடாதது தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இந்த ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. அனைத்து முக்கிய கட்சிகளும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. இது தேர்தலை புறக்கணிப்பு என்று சொல்வதை விட திமுக புறக்கணிப்பு என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் போட்டி போடக்கூட தகுதியற்ற கட்சியாக இன்றைய ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து. அதிமுகவை தொடர்ந்து பாஜக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் எதிரொலி. திமுக சீமானின் நாதக இடையே நேரடி போட்டி உருவாகும் சூழல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் என சீமான் திட்டவட்டம். பொங்கல் அன்று வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க. அதனால அதை நம்ம பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம், வளர்கிற ஒரு இயக்கம், களத்தில் நின்று தான் தீரணும். அதனால நாங்கள் போட்டிடுறோம். மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் உறுதியாக போட்டிடுறோம். வள்ளலார் ஐயா வைகுண்டர் போல என்ன புரட்சியை செய்தார் பெரியார்? பெரியார் குறித்து பேச பொது விவாதத்திற்கு இருகரம் நீட்டி தயாராக உள்ளேன் என சீமான் பேட்டி. வேற பேரறிஞர் அண்ணாவோட கூட ஒப்பிட முடியாது. வேற யாரோட ஒப்பிடுவீங்க? அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன், உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுறீங்க. அவனுடைய பிலாசபி உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் அண்ணல் அம்பேத்கர். எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் வேணா ஒப்பிடுங்க. கோட்பாட்டு அளவில் வாங்க பண்ணுவோம். என்னங்க இப்படி எப்படி நீங்க பெரியார் நீங்க ஒப்பிடுங்க பெரியாரோட, நான் எங்க தாத்தாங்களை ஒப்பிடுறேன். அதனால அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்ததுன்னு பேசுவோம். ஆயிரத்து 1968 ஆண்டில் முரசொலியில் பெரியார் குறித்து தீட்டிய கார்ட்டூன் மிகவும் மோசமாக இருக்கிறது. அதை வெளியில் சொல்ல முடியாது. ஆதாரத்துடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு பேட்டி. முரசொலி 1962 பொங்கல் மலரில் முரசொலி பெரியாரை பற்றி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்குது. பெரியாரை கேளுங்கள். இந்த கார்ட்டூன் நான் படித்தா ரொம்ப அருவருப்பாக போயிடும், அது ஆபாசமாக போயிடும். ஏற்கனவே சொன்னேன், நான் அருவருப்பாக ஆபாசமாக பேச மாட்டேன். இதில் பெரியார் அவர்கள் சொன்னதை முரசொலி 1968 பொங்கல் மலரில் போட்டிருக்கிறாங்க. சில ஜாதிகளை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்கள், சில மக்களை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் தாண்டியாச்சு. திருவள்ளூர் குறித்து அவதூறாக விமர்சித்தவர் பெரியார் என அண்ணாமலை காட்டம். பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்போது ஸ்ரீரங்கம் கோவில் முன் இருக்கும் பெரியார் சிலை அகற்றப்படும் எனவும் பேட்டி. மூட நம்பிக்கையால் முடிந்திருக்குங்கண்ணா. திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆரிய கைக்கூலி, அதாவது ஒரு ஆரிய கைக்கூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம், பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது. கோயிலுக்கு வெளிய அந்த ஆபாசமா என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும். பெரியாரை பற்றி தவறாக பேசுபவரின் பிறப்பில் சந்தேகம். காட்பாடியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் காட்டம். பெரியாரை பற்றி
தரைக்குறைவாக பேசுகிறவனுடைய பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன். நான் ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தான். பெரியார் குறித்து பேசுபவர்களின் பிறப்பை சந்தேகப்படுவதாக தெரிவித்த அமைச்சர் துரைமுருகனுக்கு அண்ணாமலை பதிலடி. நான் என் பிறப்பில் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன். நான் பெரியாரை பற்றி பேசுகிறேன். எங்கள் ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். விவசாயம் பண்ணுற அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்தேன். மாற்று கருத்து எது இல்லை. எனக்கு என் பிறப்பை பற்றி சந்தேகப்படுறான்னு நான் சொல்லணுமில்ல. கிராமத்தில் தான் பிறந்தேன். அதுலேயும் சந்தேகம் இல்லை. இதுவரைக்கும் ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை. அதுலேயும் சந்தேகம் இல்லை. வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கடப்பாடு எடுத்துகிட்டு வந்து ரைடு பண்ணல. அதுலேயும் சந்தேகம் இல்லை. இங்கே ரைடு அடிக்கும்போது பையன் போய் துபாயில் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெற்றல. அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை. பெரியாரை எதிர்ப்பதில் சீமான் கருத்துக்களை ஆதரிக்கிறேன். தேவை என்றால் ஆதாரங்களையும் தருகிறேன். மயிலாடுதுறையில் பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா பேட்டி. ஒரு போலியான பிம்பம், வாழ்நாளில் ஒழுக்கமாகவே வாழாத, தேசபக்தியே இல்லாத வெள்ளக்காரன், கைக்கூலி, தேச துரோகி. அந்த தேச துரோகிக்கு ஆதரவாக பேசலாமா யாராவது? தட் ஐ அப்போஸ். அதனால தான் உண்மையை பேசி இருக்கின்ற நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவு. ஏன்னா இதில் பயோனியர். பெரியார் ஆற்றங்கரையில் விலைமாதர்களோடும் நண்பர்களோடும் கூத்தடிப்பார். பெரியாரின் வாழ்க்கை புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளதாக ஹெச் ராஜா சர்ச்சை கருத்து. சீமான் ஒன்றும் பெரியாரை படைத்தவர் அல்ல. அவரோடு விவாதத்திற்கு செல்வது நான் படித்த படிப்பிற்கு அவமானம். திராவிட தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் காட்டம். என்னோடு பெரியார் பற்றி விவாதித்துக் கொண்டிருங்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவருடைய நோக்கம் நமக்கு புரிகிறது. அவர் ஒன்றும் பெரியாரை கரைத்து குடித்தவரும் இல்லை. அவர் சொல்லுகிற எந்த மேற்கோளும் உண்மையாகவும் இல்லை. பொய், புரட்டு, பித்தலாட்டம் என்பதற்கு இன்னொரு பெயராகவே அவர் இருக்கிறார். பெரியார் பற்றி தரக்குறைவாக பேசி வரும் சீமானை கடுமையாக சாடிய நடிகை விஜயலட்சுமி. பெண்ணியத்தை பற்றி பேச சீமானுக்கு தகுதி இல்லை எனவும் ஆவேசம். சொன்னாங்க இல்லையா, நீ கூட பொண்டாட்டி கூட வந்திருந்தீங்க, வெளியில வந்து பிரஸ் கேட்கும் போது கொள்ளையில எத்தனை பெண்கள் இருக்கும் போது பழகிறதுக்கு இவதான் கிடைச்சாலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மாதிரி கெக்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பதில சொல்லு அப்படின்னு தலைவர் பிரபாகரன் உனக்கு சொன்னாங்களாடா? நீயே ஒன்னே வந்து திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் தொகுப்பு. புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் வழங்கினார். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மீனவ மக்களுடன் பொங்கல் விழா கொண்டாடிய ஆளுநர் ஆர்.என். ரவி. மீனவர்களுக்கு பிரதமர் மோடி மிகவும் நெருக்கமானவர் என நிகழ்ச்சி. கௌரவித்து சிறப்பு பரிசு வழங்கும். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கு வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவு.
சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சி நிறைவு. 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்வையிட்டதாக பாப்பாசி அமைப்பு தகவல். இருபத்தி 8 மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் சிறப்பு அதிகாரிகள் நியமனத்திற்கு எதிரான வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நெல்லையப்பர் காந்திமதி யானையின் உடல் நல்லடக்கம். 4 ரத வீதிகளில் நடைபெற்ற யானையின் இறுதி ஊர்வலத்தில் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி. நீலகிரி குன்னூர் அருகே பாறை மீது ஓய்வெடுத்த சிறுத்தை. வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் பொதுமக்கள் பீதி. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா திருவிழாவை முன்னிட்டு பொம்பலாட்ட கலை நிகழ்ச்சி. ஆர்வத்துடன் கண்டு ரசித்த திரளான பக்தர்கள். கன்னியாகுமரியில் கோலாகலமாக நடைபெற்ற 21வது ஆண்டு இந்து கலாச்சார ஊர்வலம். பொதுமக்களை பிரமிக்க வைத்த ராட்சத வடிவம் கொண்ட கடவுள்களின் உருவங்கள். இரு கைகளிலும் கம்புகளை வைத்து 2.25 மணி நேரம் இடைவிடாத சிலம்பம் சுற்றிய மாணவர்கள். சினிமா பாடலுக்கு ஏற்ப நடனமாடியும் அசத்தினர். நாட்டின் நிலவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இளைஞர்கள் தீர்வு காண்பார்கள். சுவாமி விவேகானந்தரின் கருத்து மீது தனக்கு அதீத நம்பிக்கை உள்ளதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் பயணம். சோனாமாகில் சுரங்கப்பாதையை திறந்து வைத்து உரையாற்றுகிறார். பத்தொன்பதாவது IPL போட்டித் தொடர் மார்ச் மாதம் 23ஆம் தேதி தொடக்கம். மும்பையில் BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிவிப்பு. வேட்டையன் படத்தின் மனசிலாய பாடலுக்கு நடனமாடிய உலக செஸ் சாம்பியன்கள். விஸ்வநாதன் ஆனந்த், குகேஷ், பிரக்ஞானந்தா, விதித் குஜராத்தி ஆகியோரின் ஜாலி நடனம் இணையத்தில் வைரல். பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள டிராகன் திரைப்படத்தின் வழித்துணையே பாடல் இன்று வெளியீடு. மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.